ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான எக் பிரியாணி எப்படி பண்ணுறது, பாத்திரத்தில் தம் போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 100 ml நல்லெண்ணெய், அது கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எவ்வளோ வதங்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு அது கூட வந்துட்டு கொத்தமல்லி தூவி நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் போட்டு நல்லா வதங்கி அதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி தலையும் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் புதினாவும் உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து தம் போட்டு பாத்திரத்தில் செய்கிறது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள், உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்துட்டு காம்பு கிள்ளுனது கட் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மிளகாய் தூள் வேறு நம்ம சேர்த்துக்கிருக்கோம். அதனால் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இதையும் வந்து நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச 3 தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காயாக இருக்குது, நீங்கள் நல்லா பழமாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். ஓரளவு வந்து வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கட்டும். சிம்மில் போட்டுருங்க அடுப்பை. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மசிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு. நாங்களுக்கு வந்து பவர் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே தட்டி சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து இதை வந்து பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு தயிர் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து வதக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ தயிரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு வந்து மூடி வச்சுடுங்க. சிம்லேயே போடுங்க. நல்லா வந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துட்டு வரட்டும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் வந்து கொட்டை இல்லாமல் புழிஞ்சு வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து கிளறி விடுங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போயே வந்துட்டு கிரேவி பதத்துக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் போல், அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கிறோம். நாங்கள் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா குக்கரில் வந்து நமக்கு அளவு தெரியும். பாத்திரத்தில் எப்படி சேர்க்குறது அப்படின்னா 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதை இன்னொரு மடங்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அடுப்பில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கொதிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டு இதை வந்துட்டு வேக வச்சு அந்த ஓடெல்லாமே வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஹோல் போட்டு இதை வந்து எண்ணெயில் போடுங்க. அப்படியே போட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஊசியோ இல்லை ஏதாச்சும் வச்சு லைட்டாக குத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலில் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள், தனியாத்தூள், இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு அது கூட வந்து கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் இறங்குறப்போ வந்துட்டு டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து வெறும் ஏக்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி வந்து வதக்கி வந்து தனியாக வந்துட்டு ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்துட்டு லாஸ்ட் நம்ம பிரியாணிக்குள்ள வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அதாவது ஒரு பாதி வெந்து வேகாமல் இருக்குது. அதாவது வெந்து வேகாமன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு லேசாக தண்ணி மட்டுமே வந்துட்டு இருக்குது. லைட்டாக வெந்தால் சரியாக போகும். ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு வதக்கி வச்சுருக்க அந்த முட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு மசாலா எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து வெந்துருச்சு. ஸோ இது கூட வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம்.
ஸோ முட்டைய வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய தட்டை போட்டு வந்துட்டு அதை வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நாங்கள் குடிக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த சுடுதண்ணியை தான் வந்துட்டு அந்த தட்டுக்கு மேலே வந்து நாங்கள் தூக்கி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் வந்துட்டு சிம்லேயே வந்து போடுங்க. உங்களுக்கே வந்துட்டு அது மெல்ட் ஆகிருக்கும், சாப்பாடு வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும்ல. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம்லாம் வந்துட்டு பொது பொது பொதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். சுவையான எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்துட்டு சிப் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கும் பொழுது செம்மையாக வந்து இருந்துச்சு. சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆனியன் பச்சடி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.